இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். கடைசி 2 நாளாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது டீலிமிட்டேஷன். தமிழக முதல்வரில் ஆரம்பித்து இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் எல்லாரும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையாகவே இது சாதகமாக பாதகமாக தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு இது எப்படி இதாகும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ஜனம் சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கூட திரு ஆனந்த் இருக்கார். ஆனால் வணக்கம். வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன்னா என்னென்னா எதனால் முதல்வர் ஸ்டாலின் இது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு? ஸ்டாலின் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் இப்போ பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியில் இது கொண்டு வராங்கன்றதுக்காக தான், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம சிஏஏ பார்த்தோம், அதுக்கப்புறம் எஸ்ஐஆருக்கு பார்த்தோம், இப்போது இந்த டீலிமிட்டேஷனுக்கு பார்க்குறோம். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தென் மாநிலங்களுடைய உரிமை பறிபோகும், இதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆமாம், அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி அரசியல்வாதிகள் பாஜக கொண்டு வர ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது எனக்கு புரியுது, நியாயம். ஆனால் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, தனியார் தொலைக்காட்சிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, தன்னைத்தானே நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை எதிர்க்கிறாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழும்புது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் சென்னையில் இன்னொரு 30 மருத்துவமனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எனக்கு பிஜேபி பணம் தந்து டிஎம்கே ஒரு 30 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்களாம். நீ அதுக்கு எதிராக பேசணுன்னே நான் பேசுகிறேன். இந்த மாதிரி 30 மெடிக்கல் காலேஜ் வந்தால் எவ்வளோ மருத்துவ கழிவுகள் வரும் தெரியுமா, இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் தெரியுமான்னு பாஜக காரன் தர காசை வாங்கிட்டு நான் என் வாயை வாடகைக்கு விட்டேன்னா என்னை விட ஒரு கேடுகட்டவன் இந்த தமிழ்நாட்டில் இருப்பானா? இருக்க மாட்டான். இப்போ அந்த கேடுகட்டத்தனத்தை தான் தன்னைத்தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய சுருட்டமுடி முத்துக்குமார், அதுக்கப்புறம் நிறையா நான் பேர் சொல்ல காமனான ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத அடுத்த 5 நிமிஷம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவானது 25 வருஷம் முன்னாடி, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், பாஜக ஆட்சி காலத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு முடிவாகுது. அப்போ கூட்டணியில் இருந்தவர் கருணாநிதி 25 ஆண்டுகள் கழித்து டீலிமிட்டேஷன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஆஃப் இந்தியாவில், அதாவது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. இது தென் மாநிலங்களுக்கு ஒரு அநீதியை இழுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டுகள் கழித்து நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு ஆதரவு கொடுத்தது கருணாநிதி அவர்கள். அப்போது நேற்று ஸ்டாலின் எரித்த அந்த பேப்பர் வேறு ஒன்றும் கிடையாது, கருணாநிதி அவர்களே தான் ஸ்டாலின் அடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த வாஜ்பாய் சொன்ன விஷயத்தை முழுமையாக ஆதரித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணது கருணாநிதி அவர்கள். ஸோ 25 ஆண்டுகள் கழித்து பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படுது. இப்போது 1952 இந்தியா சுதந்திரம் அடைந்து ரிப்பப்ளிக் ஆகி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு 12.55% ப்ரப்போர்ஷன் இருந்தது. அதாவது ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 12.55. ஓகேவா? 1952 62 எம்பி வச்சுருந்தோம் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நம்ம மாநிலங்கள் இன்னும் பிரியுது. கேரளா, கர்நாடகாவில் கொஞ்சம் போகுது, ஆந்திராவில் போகுது அப்படின்னும் போது அப்போது 1967 அது 41 எம்பியாக மாறுது. திருப்பி 1973 525 543 தொகுதியாளாக மாற்றும்போது, திருப்பி டீலிமிட்டேஷன் பண்ணும்போது, அன்றைக்கி இங்கே கருணாநிதி முதலமைச்சர், மறந்துடக்கூடாது, தமிழ்நாடு 2 எம்பிகளை இழக்குது. 73 நம்ம 41 எம்பி இருந்தது 39 எம்பியாக தமிழ்நாட்டுக்கு குறையுது. அப்போ 12.55 7.2% தமிழ்நாட்டினுடைய பங்கு பாராளுமன்ற தொகுதிகளில் குறையும் போது மத்தியில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ், மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. ஸோ இதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணுறாங்க? பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணுறாங்களான்னா இல்லை, பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு இலக்கும் எதுங்க, குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேஷ்கிட்டே இறக்காது. தமிழ்நாடு இழக்க போகிறது கர்நாடகா கிட்ட, தமிழ்நாடு இழக்க போகிறது தெலுங்கானா கிட்ட, தமிழ்நாடு இறக்க போகிறது யாருக்கிட்ட? ஆந்திர பிரதேஷ் கிட்ட. வட மாநிலத்துக்கே போகாதீங்க, தென் மாநிலங்களுக்கிட்டே தமிழ்நாடு தொகுதிகளை இழக்கும். அப்போது மத்திய அரசு என்ன சொல்லுது, பிரதமரும் உள்துறை அமைச்சரும், நம்ம பாப்புலேஷன் அடிப்படையில் போகக்கூடாது, அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அநீதியாக இருக்கும். அதனால் இப்போ என்ன ப்ரொபோஷனலாக இருக்கோ அதன் அடிப்படையில் நம்ம மறுசீலமைப்பு பண்ணுவோம். இப்போ மறுசீலமைப்பு பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு. உடனே சொல்கிறாங்க, அது நீங்கள் இருக்கிற 543 பண்ணலாமே, எதுக்கு புதுசாக நீங்கள் தொகுதிகளை கொண்டு வரீங்கன்னு. இப்போது 100 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு தரணும்னா, நீங்கள் அந்த 100 பேர் இருக்காங்கல்ல ஆல்ரெடி, அதில் 33 ஆண்களை அமைச்சிட்டு 33 பெண்களை சேர்ப்பீங்களா? மாட்டீங்க.
கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? 33% உயர்த்துவீங்க. அப்போ 100லேருந்து 150 அந்த அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு உயர்த்துவீங்க. அப்படி உயர்த்தும் போது தான் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடும் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பணி பறியாமல் இருக்கும், அவங்களுக்கு வேலை போகாமல் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த ஃபார்முலாவை தான் நாடாளுமன்றத்துக்கும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதனால தான் 543ங்கிறது 800 சொச்சமாக உயர்த்தப்படுது. 800 சொச்சமாக மாற்றினா தமிழ்நாட்டோட இந்த சதவீதம் எந்த அளவுக்கு உயருமா இல்லை குறையுமா? சதவீதம் வந்து உயரவும் உயராது, குறையும் குறையாது, ஸ்டேட்டஸ் கோ. இப்போ என்ன 7.2% இருக்கோ அந்த 7% ஒரு 0.5-0.2% கூடுது தமிழ்நாட்டுக்கு. இப்போ இருக்கிறத கொஞ்சம் கூடும், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே கூடுது. ஸோ வந்து குறையலை, கூடவும் இல்லை. அது கூட்டது, அது கூடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 0.2-0.3%லாம் கூடுதல் பெரிய எண்ணிக்கையாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருக்குது. ஒருவேளை இப்போ டீலிமிட்டேஷன் வரலன்னு வைங்களேன், இப்போது பிரதமர் மோடி சொன்னபடி இல்லாட்டி அமித்ஷா சொன்னபடி டீலிமிட்டேஷன் நடக்கலை, ப்ரப்போர்ஷனல் அடிப்படையில் நடக்கலை, விவிதாச்சார அடிப்படையில் நடக்கலைன்னா, நான் படிக்கிற சட்டம், அம்பேத்கர் எழுதின சட்டத்தை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்டிகல் 81, 82, 330A இந்த 3 ஆர்டிகல் படி ஆட்டோமேட்டிக்காக ஜனத்தொகையின் அடிப்படையில் இங்கே டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். இது அம்பேத்கர் தந்த சட்டம். நம்ம இப்போது அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் சொன்ன டீலிமிட்டேஷன் பண்ணலைன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? அம்பேத்கர் சொல்லியிருக்கிறது கேரளாவுக்கு 10 குறையும், தமிழ்நாட்டுக்கு 23 குறையும், கர்நாடகாவுக்கு 17 குறையும், மற்ற மாநிலங்களுக்கு கூடும். இன்னொன்று இவங்க சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், வட இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. வட இந்தியாவில் யாருனுடைய எந்த மதத்தினுடைய பாப்புலேஷன் இந்தியாவில் கூடியிருக்கு அதை சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு? அந்தந்த ஜாதிகளுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணலை. ஒருவேளை பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணாலும் அவங்க ஜாதிவாரியாக என்ன சொல்கிறாங்களோ அதே தானே பாப்புலேஷன் அடிப்படையில் வரும். அப்போ ஜாதிவாரி சென்செக்ஸ் எடுத்து ஜாதிவாரியான ரெப்ரசன்டேஷன் தரணும்னு சொன்னால் அப்போ இன்னொரு ஜாதிக்கு அது அநீதி தானே. எந்த ஜாதி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அந்த ஜாதிக்கு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஜாதியினர் வந்து அநீதி தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்தா ஒரு ஸ்டாண்டு, அந்த பக்கம் வந்தா ஒரு ஸ்டாண்டுன்னு தமிழக மக்களை தொடர்ந்து முட்டாளாக்கக்கூடிய பணியை தமிழக அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழக அரசியல்வாதிகளின் பின்னாடி வாள் போன்று தொங்கி கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லக்கூடிய தற்குறிகளும் தரக்கூடிய மாதம் வாங்கக்கூடிய பணத்துக்கு கூவுன்னு கூவுறாங்க. தமிழக மக்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவும் பக்குவமும் இருக்குது. சிஏஏ வந்தபோது 3 ஆண்டுகள் ஆச்சு இந்திய மக்களுக்கு, இதனால் எந்த இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்க. அதே மாதிரி எஸ்ஐஆர் வந்தபோது 3 மாதங்கள் ஆயிடுச்சு, இதனால் இந்தியாவில் எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ டீலிமிட்டேஷன் 3 மணி நேரத்தில் தமிழக மக்கள் இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நாளுக்கு நாள் திமுக சொல்லக்கூடிய பொய்கள் அதனுடைய வேலிடிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா தமிழர்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு. எனக்கு இந்த டயத்தில் இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழகத்தில் தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் இந்த விஷயம் வர்றது ஒருவேளை இது அதிமுக அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாதிப்பாக ஏற்படாதா? அப்படி அரசியலை மையப்படுத்தி இந்த ஆட்சி நடந்திருந்தா இவங்க முத்தலா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, இவங்க வந்து ஆர்டிகல் 370 தூக்கியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தந்த நேரத்தில் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை தேர்தலை கடந்து நீங்கள் யோசிக்கணும். டிமானிட்டைசேஷன் எப்போ வந்தது? உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வராங்க? குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. ஸோ எதையுமே வந்து தேர்தல் மையமாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் எந்த சட்டத்தையுமே கொண்டு வர முடியாது. கடந்த 60 ஆண்டுகள் காங்கிரஸும் திமுகவும் செஞ்சதாக தான். தேர்தல் வருது தள்ளி போடுவோம், தேர்தல் வருது தள்ளி போடுவோம்னு எந்த விதமான ஒரு ரிஃபார்ம்ஸுமே இந்தியாவில் வராதனால இந்தியா வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாஜகவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ரிஃபார்ம்ஸ் வந்தால் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம், சர்க்கிள் வரலாம். ஆனாலும் அவங்களுடைய கட்சி மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் மீது நாட்டினுடைய நாட்டுக்கு நல்லது நினைக்கக்கூடிய மக்கள் மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இது போன்ற பலவிதமான ரெவல்யூஷனரி விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுங்கிறது வாயிலே வடை சுட்டுட்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் இதை செஞ்சு காட்டியிருக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருக்குது. அந்த கிரெடிட் அந்த அரசுக்கு போயிடக்கூடாது, பிரதமருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி கூச்சலிடுறாங்க. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ டீட்டெயில்டாக உண்மையாகவே இது பாதிப்பாக, இது பாதகமாக சாதகமாக நமக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.